In this video, we'll discuss about thin layer chromatography. What is thin layer chromatography? How to define that thin layer chromatography? It is a type of chromatography in which the stationary phase is thinly loaded on the supporting medium, glass or aluminum foil plate, and it is used for the separation and purification of substance. ஸோ தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் எ டைப் ஆஃப் குரோமோட்டோகிராஃபி. இதில் வந்து என்ன ஆகுது, இன் விச் த ஸ்டாட்னரி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா தில்லி லோடட் ஆன் சப்போர்ட்டிங் மீடியம். இதுக்கும் பேப்பர் குரோமோட்டோகிராஃபிக்கும் மைனர் டிஃப்ரெண்ட் மட்டும்தான். அங்கே வந்து வாட்மேன் நம்பர் 1 ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து தின்னாக லோடான சப்போர்ட்டிங் மீடியம். அது வந்து வெதர் இட் மே பி கிளாஸ் ஆர் அலுமினியம் ஃபாயில் plate and used for separation and purification of substances. Then this thin layer chromatography ஓட principle என்னன்னு சொல்லி பார்த்தா it involved in that absorption chromatography. Here வந்து absorption நடக்குது. Principles involved absorption chromatography, binding of a component on a solid stationary space. ஸோ அங்கே வந்து பைண்டிங் ஆகும். ஓகே, தட் அப்சார்ப்ஷன் குரோமோட்டோகிராஃபி என்னன்னு சொல்லி பார்த்தா பைண்டிங் ஆஃப் எ காம்பனண்ட் ஆன் எ சாலிட் ஸ்டாட்னரி ஸ்பேஸ் இஸ் கால்ட் அஸ் அப்சார்ப்ஷன். இங்கே வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது. த காம்பனண்ட் விச் ஹையர் அஃபினிட்டி ஃபார் ஸ்டாட்னரி ஸ்பேஸ் மூவ் ஸ்லோ அண்டு லோ அஃபினிட்டி வில் மூவ் ஃபாஸ்ட். இங்கே வந்து இந்த காம்பனண்ட் வந்து ஹை அஃபினிட்டி இருந்ததுன்னா அது எப்படி ஸ்லோவாக மூவ் ஆகும், லோ அஃபினிட்டி இருந்ததுன்னா ஹையாக வந்து மூவ் ஆகும். ஸோ த பிரின்சிபல் இங்கே மெயின் பிரின்சிபல் வந்து அப்சார்ப்ஷன் குரோமோட்டோகிராஃபி. அப்சார்ப்ஷன் என்ன ஆகுதுன்னா இங்கே பைண்டிங் ஆன் தட், இது வந்து சாலிடு ஸ்டாட்னரி ஸ்பேஸில் வந்து பைண்டிங் ஆகுது. அது வந்து ஸ்லோவாக இருக்கும். அப்படி இந்த ஹையர் அஃபினிட்டினா வந்து ஸ்லோவாக இருக்கும், லோயர் அஃபினிட்டினா வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இங்கே வந்து அதே மாதிரி பேப்பர் குரோமோட்டோகிராஃபி மாதிரியே வாட் இஸ் அனலைட்ஸ், வாட் இஸ் ஸ்டாட்னரி ஸ்பேஸ், வாட் இஸ் மொபைல் ஃபேஸ், வி வாண்ட் டு நோ. ஸோ வாட் இஸ் அனலைட்ஸ்? த சாம்பிள் டு பி செப்பரேட் இஸ் கால்ட் அனலைட்ஸ். ஓகே, இங்கே தான் செப்பரேட் பண்ணுற மாலிகுல் நேம் வந்து அனலைட்ஸ். ஸ்டாட்னரி ஸ்பேஸ் இட் இஸ் ஸ்டேபிள், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒன். அண்ட் ஃபிக்ஸ்டு பார்ட் விச் இன்ட்ராக்ட் வித் மாலிகுல்ஸ் டு பி செப்பரேட்டட். சிலிக்கா ஜெல், அது வந்து இங்கே வந்து சிலிக்கான் டை ஆக்சைடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிலிக்கா ஜெல், சிலிக்கான் டை ஆக்சைடு. தென் மொபைல் ஃபேஸ், இட் இஸ் எ மூவபிள் பார்ட். ஸ்டாட்னரி ஸ்பேஸ் வந்து ஸ்டேபிளான ஒன்று, இது வந்து ஒரு மூவபிள் பார்ட் விச் ஹெல்ப் த அனலைட்ஸ் டு இன்ட்ராக்ட் வித் ஸ்டாட்னரி ஸ்பேஸ். இங்கே என்ன ஆகுது, அனலைட்ஸ் டு இன்ட்ராக்டட் வித் ஸ்டாட்னரி ஸ்பேஸ். எக்ஸாம்பிள், சால்வெண்ட் விச் ரன் ஆன் த டிஎல்சி பிளேட் இஸ் எ மொபைல் ஃபேஸ். சால்வெண்ட் வந்து டிஎல்சி பிளேட்டில் மூவ் ஆகுதுல்ல, அதுதான் வந்து இங்கே வந்து மொபைல் ஃபேஸ். நவ் வாட் ஆர் த ப்ரொசீஜர்? ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 7 ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தின் லேயர் ப்ரிப்ரேஷன். எப்படி நம்ம தின் லேயர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? தின் லேயர் கேன் பி ப்ரிப்பேர்டு பை கோட்டிங் த கிளாஸ் பிளேட் வித் அன் அக்வஸ் ஸ்லர்ரி ஆஃப் ஸ்டாட்னரி ஸ்பேஸ் சிலிக்கா ஜெல். இதில் வந்து என்ன பண்ணணும், சிலிக்கா ஜெல் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும், சிலிக்கா வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். அதை வந்து வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணிவிட்டு ஜெல் மாதிரி ஆகும். அதை வந்து டிஎல்சி இது பிளேட்டில் வந்து நம்ம போர் பண்ணோம். அது வந்து சில சமயம் திக்காக இருக்கும், சில சமயம் தின்னாக இருக்கும். அப்போ வந்து டிஎல்சி ஸ்ப்ரெட்டரை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு தின் லேயர் ப்ரிப்ரேஷன். Thin layer can be prepared by coating the glass slide with an aqueous slurry of stationary space, அதாவது சிலிக்கா ஜெல் ஸ்ப்ரெட்டரை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணோம். தென் ஆக்டிவேட், எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது? ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஓகே, அந்த பிளேட்டை வந்து ஹீட்டட் பை 110 டிகிரி ஃபார் above 30 minutes. 110 டிகிரிக்கு வந்து ஹீட் பண்ணோம். ஃபார் ரிமூவிங் வாட்டர். எதுக்காக வந்து நம்ம ஹீட் பண்ணுறோன்னா, ஏதாவது வாட்டரோ மாய்ச்சரோ இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஃபார் ரிமூவிங் வாட்டர் ஆர் மாய்ச்சர் அண்ட் அதர் அப்சார்ப்டு சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் கோட்டட் பிளேட். ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ
பிளேட் ரெடி பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட்டரை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். எப்படின்னா அந்த டிஎல்சி பிளேட்டை வந்து 110 டிகிரிக்கு வந்து ½ அன் ஹவர் வச்சு மாய்ஸ்சர்லாம் இருந்தால் அப்சர்வ் பண்ணிக்கணும். தென் அப்ளிகேஷன் ஆஃப் சாம்பிள். தேர்ட் ஸ்டெப்ஸ் வந்து அப்ளிகேஷன். சாம்பிள்ஸ் இஸ் அப்ளைடு அஸ் எ ஸ்பாட் இன் எ லைன் drawn at that edge of that plate with the help of capillary tubes. ஓகே, அந்த தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி பிளேட்டில் வந்து இந்த எட்ஜில் ஒரு என்ன பண்ணணும், ஸ்பாட் லைன் வந்து மேக் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாட் அந்த இடத்துல வந்து பை யூஸிங் கேபிலரி டியூப்ஸ் வந்து சாம்பிளை வந்து அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட், சாய்ஸ் ஆஃப் சால்வெண்ட். த சாய்ஸ் ஆஃப் சால்வெண்ட் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் செப்ரேஷன். அது வந்து நம்மளுக்கு ஏற்ற செப்ரேஷன் நம்மளோட சாய்ஸு. அதாவது போலார் சால்வெண்ட்னா அதில் வந்து ஏதாவது அயன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நான் போலார்னால் வந்து அயன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்காது. ஸோ போலார் சால்வெண்ட் கேரி போலார் காம்பனண்ட் ஃபாஸ்டர். நான் போலார் காம்பனண்ட் கேரி நான் போலார் காம்பனண்ட் ஃபாஸ்டர். போலார் காம்பனண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அசிட்டோன், மெத்தனால், கீட்டோன், ஐசோப்ரோபனால், எத்தில் அசிட்டேட், எத்தனால். நான் போலாருக்கு பெட்ரோலியம், ஈத்தர், ஹெக்சைன் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஆனால் காமனாக வந்து இந்த சால்வன்ட் சிஸ்டத்தில் என்ன யூஸ் பண்ணுறோம், பியூட்டனால் ஈஸ்ட்டு அசிட்டிக் ஆசிட் ஈஸ்ட்டு வாட்டர் 4:1:1 ரேஷியோ ஃபார் அமினோ ஆசிட் செப்ரேஷன். இன் தி கேஸ் ஆஃப் பிளான்ட் பிக்மெண்ட்னா வந்து பெட்ரோலியம், ஈத்தர், ஈஸ்ட்டு, எத்தனால் 99.1% நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ choice of solvent based on directly influenced by that separation based on the influence. நம்ம வந்து எதை செப்பரேட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணோம். போலார் சால்வன்ட்ங்கிறப்ப அது என்ன பண்ணுது, கேரி போலார் சால்வன்ட் ஃபாஸ்டர். நான் போலார் சால்வன்ட்ங்கிறப்ப நான் போலார் காம்பனண்ட்டை வந்து ஃபாஸ்டராக வந்து இது பண்ணும், ஓகே, கேரி பண்ணும். ஸோ நான் போலார் சால்வெண்ட் கேரி நான் போலார் காம்பனண்ட் ஃபாஸ்டர். ஸோ ஆனால் வந்து மேக்ஸிமம் அமினோ ஆசிட்னா வந்து பியூட்டனால் ஈஸ்ட்டு அசிட்டிக் ஆசிட் ஈஸ்ட்டு வாட்டர் 4:1:1 ரேஷியோ. பிளான்ட் பிக்மெண்ட்னா வந்து பெட்ரோலியம், ஈத்தர், ஈஸ்ட்டு, எத்தனால் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் that plate development. Separation process takes place by the capillary penetration of that mobile phase. Okay, இங்கே வந்து capillary பெனட்ரேஷன். சாம்பிள் மேல் நோக்கி, இங்கிலேருந்து மேல் நோக்கி ஸ்டாட்னரி ஃபேஸில் வந்து டெவலப் ஆகுது, அதுதான் வந்து கேபிலரி பெனட்ரேஷன். ஸோ இங்கேருந்து கீழேருந்து மேலே பெனட்ரேட் ஆகுதுல, அதுதான் வந்து கேபிலரி பெனட்ரேஷன். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் பிளேட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து டிடக்ஷன். ஸோ எப்படி டிடக்ட் பண்ணலாம், பை யூஸிங் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் மெத்தட். ஸோ அமினோ ஆசிட் கேன் பி ஐடென்டிஃபைட் பை ஸ்ப்ரேயிங் நின்ஹைட்ரின் விச் கிவ்ஸ் ப்ளூ டு பர்பிள் கலர். ஸோ கெமிக்கல் மெத்தட்னா வந்து நின்ஹைட்ரின் யூஸ் பண்ணோம். அதுவே வந்து ஃபிசிக்கல் மெத்தட்னா அப்சர்விங் பை டே லைட், யூவி லைட், ஜிஎம் கவுண்டர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன், அதாவது மெஷர்மெண்ட். அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் இன் ஈச் ஸ்பாட் இஸ் மெஷர்டு பை எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் இருக்குங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஸோ டைரக்ட் மெஷர்மெண்ட் பை ஆர்எஃப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் மூவ்டு பை சொல்யூட். Okay, distance moved by solute, then distance moved by solvent from that origin. ஸோ அது வந்து இங்கே வந்து 5 cm, இங்கே வந்து 12 cm. ஸோ RF வேல்யூ 0.42. ஸோ தட் RF வேல்யூங்கிறது ரிட்டார்டிங் ஃபேக்டர் ஆர் ரிலேட்டிவ் ஃப்ளோ, ஹெல்ப் இன் ஐடென்டிஃபையிங் காம்பனண்ட் பை கம்பேரிங் வித் நோன் ஸ்டாண்டர்ட். ஆல்ரெடி நோன் ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதை வச்சு கம்பேர் பண்ணி நம்மளோட RF வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் எல்யூஷன் மெத்தட். இதுக்கு வந்து கலோரிமெட்ரி அண்டு ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். தென் ஃபைனலி அப்ளிகேஷன். என்னென்ன அப்ளிகேஷன், செப்பரேஷன் ஆஃப் அமினோ ஆசிட், செப்பரேஷன் ஆஃப் சுகர்ஸ், லிப்பிட், ஸ்டீராய்ட்ஸ், நியூக்ளியோசைட்ஸ் அண்டு நியூக்ளியோடைட். ஸோ இந்த வீடியோவில் தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி, அது தின் லேயர் குரோமோட்டோகிராஃபினா என்ன, அதோட பிரின்சிபல் என்ன, இங்கே வந்து மெயின் பிரின்சிபல் வந்து அப்சார்ப்ஷன். தென் வாட் இஸ் அனலைட், வாட் இஸ் ஸ்டாட்னரி ஸ்பேஸ், தென் வாட் இஸ் மொபைல் ஃபேஸ்,
வாட் ஆர் த ப்ரொசீஜர்? 7 ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு வந்து தின் லேயர் ப்ரிப்ரேஷன், தென் ஆக்டிவேஷன் எப்படி பண்ணுறது? பை யூஸிங் ஹீட். தென் சாம்பிள் அப்ளிகேஷன் ஆஃப் சாம்பிள் எப்படி அப்ளை பண்ணுறது? பை யூஸிங் கேபிலரி டியூப்ஸ். தென் சாய்ஸ் ஆஃப் சால்வெண்ட். ஓகே, டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த செப்பரேஷன். போலார்னா வந்து கேரி போலார் காம்பனண்ட் ஃபாஸ்டர், நான் போலார்னா வந்து நான் போலார் காம்பனண்ட் ஃபாஸ்டர். சால்வெண்ட் சிஸ்டம் அமினோ ஆசிட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? பிளான்ட் பிக்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? பிளேட் டெவலப்மெண்ட். டிடக்ஷன் கெமிக்கல் மெத்தடுக்கு வந்து நின் ஹைட்டின் யூஸ் பண்ணுறோம். ஃபிசிக்கல் மெத்தடுக்கு வந்து யூவி லைட்டோ டே லைட்டோ ஜிஎம் கவுண்டரோ யூஸ் பண்ணுறோம். ஆர்எஃப் வேல்யூ. தென் அப்ளிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.